மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 2 பதிவுகளில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம், பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளில் 2019 பதிவான வாக்கு சதவீதத்தை விட 2024 தற்போது நடைபெற்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் 3 அதாவது 5% வரை பெரும்பாலான தொகுதிகள் குறைந்திருக்கிறது. இந்த வாக்கு பதிவு சதவீதம் வெற்றி வாய்ப்பில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா, யாருக்கு சாதகத்தை கொடுக்கும், யாருக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் என்று கடந்த 2 பதிவுகளில் 20 தொகுதிகளுக்கு பார்த்தோம். அடுத்த 20 தொகுதிகளை சர்ச்சை காணலாம். கிருஷ்ணமூர்த்தி சார், அடுத்து பொள்ளாச்சி தொகுதி பார்ப்போம் சார். இப்ப 2019 எத்தனை சதவீத வாக்குகளை பதிவாயிருக்கு? அதாவது 19 71.15% பொள்ளாச்சியில. இப்ப 70.70, அதாவது -1. ஆமா, அந்த அளவுல தான். இது பெருசா யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னாக்கா, 1% பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. யாருக்கு வெற்றி தோல்வி கம்மி தான். ஆமா, அது அநேகமா எனக்கு தெரிஞ்சு திமுக கூட இருக்கலாம். ஏன்னா வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்கிறார். 2வது புதுசா அதிமுக தனியாக, பிஜேபி தனியாக நிக்குது. அதனால அவங்களுடைய வாக்கு சதவீதம் குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது யாருக்கும் பாதகத்தையும் சாதகத்தையும் பெருமளவில் ஏற்படுத்தாது. அதனால இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளர், சென்ற முறை இருந்த வேட்பாளர் மாற்றப்பட்டு புது வேட்பாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக ஒரு வலிமையான வேட்பாளர் கிளம்பி இருக்கிறாங்க. பிஜேபி கூட ஒரு வலிமையான வேட்பாளர் இருக்கிறார். இந்த 3 வேட்பாளர்கள் கூட அநேகமாக அதிமுகவுக்கு இந்த -1% வாக்கு குறைந்திருப்பது அதிமுக வேட்பாளருக்கு +1% மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அவருக்கான சாதகமான சூழ்நிலை தான் ஏற்படுத்தும். இருந்தாலும் எக்ஸிட் போல் ஜூன் 1ஆம் தேதி நம்மளுடைய கணிப்பு என்ன சொல்லுதோ அது தெரிஞ்சிடும். அடுத்து திண்டுக்கல் தொகுதி சார். ஆமா, திண்டுக்கல்ல 2019 75.24%. ரைட். இப்போ 70.99%. கடந்த தேர்தலில் திமுக அவசரம் இருந்தது தொகுதி. இந்த முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிற்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திண்டுக்கல் எம்எல்ஏ பாலபாரதின்னு ஒரு அம்மா இருந்திருக்காங்க. 3 பீரியட் இருந்திருக்காங்க. அதனால அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அறிமுகம். 2வது இந்த தொகுதியில அமைச்சர்கள் தொகுதி பெரியசாமி தொகுதி வருது. ஒட்டன்சத்திரம் அரசு அக்கரப்பணி தொகுதி வருது. அதனால திண்டுக்கல் தொகுதி ஒரு நட்சத்திர தொகுதி, அமைச்சர்கள் இருக்கிறதுனால இந்த -5% வாக்கு சதவீதம் குறையுது இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாலிடா சொல்லுவேன், இது திமுக கூட்டணி போட்டுக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான் இந்த மைனஸ் ஆகும். அப்ப எழுத்து நிக்கிற அதிமுக வேட்பாளர்கள் கூட்டணியில் நிக்கிறவர் எஸ்டிபி கட்சியை சார்ந்த நெல்லை முபாரக் நிக்கிறாரு. அவர் திருநெல்வேலிக்காரரு. அதிமுக கூட்டணியில நிக்கிறாரு. ஓரளவுக்கு வாக்கு வங்கியை கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சமூகம் இந்த இடத்துல மதம் பார்க்குமா? இன்றைய அரசியல் சூழ்நிலை, அகில இந்திய அரசியல் சூழ்நிலை, தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலை, இதெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்க நம்பால் நிக்கிறாங்க, இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் நிக்கிறாருன்னு அவங்க முடிவு எடுப்பாங்கன்னா முடிவெடுக்க வாய்ப்பே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த -5% திமுக வேட்பாளருக்கான மைனஸா தான் இருக்குது. ஆனா திமுக கூட்டணி போட்டிக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளருடைய வெற்றியை எந்த விதத்திலும் பாதிக்காது. அதுவும் இல்லாம கிருஷ்ணன் சார், கடந்த முறை திமுக வேட்பாளர் தமிழ்நாட்டில் அதிகமான ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்ச தொகுதி. இந்த தடவை உதயசூரியன்ஸ் இல்லாம கதிர் அறிவால் சின்னம் போட்டிடுறது கூட இந்த -5% குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கூட இந்த தொகுதியில திமுக கூட்டணி வேட்பாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவரே அதிகமாக வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான சூழல் இருக்கிறது. அதனால இந்த -5% வாக்குப்பதிவு குறைந்திருப்பது என்பது அவருக்கு எந்த விதமான பாதத்தை ஏற்படுத்தாது. அடுத்து கரூர் தொகுதி சார். கரூர் 2019 79.52%. இப்ப 78.61%. அதாவது 1% குறைஞ்சிருக்குது. இந்த தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் திமுக போன தடவை ஜோதிமணியும் ஆரம்பத்துல சின்ன பிரச்சனைகள் தேர்தலுக்கு முதல் நாள் வரை கூட அந்த அம்மா ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காக போற இடமெல்லாம் அங்கங்க வழிமறிச்சாங்க. மக்கள் நீ எதுவுமே செய்யலாம், என்ன பண்ணு வழிமறிச்சு அனுப்பிச்சாங்க. இதெல்லாம் நீங்க டோட்டலா கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை இந்த தடவை போன தடவை 79.52 80% வாக்கு பதிவாயிருக்குது. இந்த தடவையும் 10% குறைஞ்சிருக்கும். அது ரியல், அது ஃபேக்ட்னா. ஜோதிமணிக்கு எதிரான மனநிலை நிலவுதுனாக்கா 10% வாக்கு குறைஞ்சி 70% குறைஞ்சிருந்தா ஜோதிமணி இங்க தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா -1% குறைஞ்சிருக்கு. அதனால இது வாக்குக்கு பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தாது. 2வது எழுத்து நிக்கிற வேட்பாளர் அதிமுக கரூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் சரி, குங்குமண்டலம் செந்தில் பாலாஜி எங்க இருக்கிறாரு, அது அங்க அவர் ஒரு மாஸ் ஆயிடுறாரு. அவர் அதிமுகவில் இருந்த பிறகு ஒரு மாசம் இருந்தாரு, திமுக வந்த பிறகு ஒரு மாசம் ஆயிட்டாரு. அதனால அவர் உள்ள இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, அவருடைய செயல்பாடுகள் என்பது அவருடைய ஆதரவாளர் மூலம் பரவிட்டே இருக்கும். 2வது கரூர் தொகுதியை இழக்கிறது என்பது திமுகவுடைய கௌரவ பிரச்சனை. 2வது அண்ணாமலையுடைய மாவட்டம்.
ஆமா. பிஜேபி தலைவரோட மாவட்டம். ஒருவேளை அண்ணாமலை இங்க நின்று இருந்தாருன்னா ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவர் ஏன் கோயம்புத்தூர் நோக்கி போனாருங்கிறது வந்து ஒரு எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த வாக்கு வங்கி ஜாஸ்தியா இருக்கு. பாஜகவுக்கு வாக்கு வங்கி இருக்கு. ஆனா கரூர் தொகுதிக்கு உட்பட்ட அரவாக்குறிச்சி தொகுதியில அவர் நின்று 2000 சட்டமன்ற தேர்தலில் கவனத்தை எடுத்திருக்கிறாரு. தோத்தாலும் அனுதா போட்டு நம்ம மாவட்டத்துக்காரங்கிறது ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்கலாம். அவரு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட கலர் வந்திருக்கும். ஆனா பிஜேபியோட வாக்கு வங்கியிலுக்கு அவர் கோயம்புத்தூர் போயிட்டார். என்றாலும் கூட ஜோதிமணிக்கு இந்த -1% வாக்கு என்பது எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆகவே நம்மளுடைய ஜூன் 1ஆம் தேதி நம்ம வெளியிடுற எக்ஸிட் போல்ல ஜோதிமணி அவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை வெளியாகும் நான் நினைக்கிறேன். அடுத்து திருச்சி தொகுதி சார். திருச்சியில வந்து 2019ல 69.46%. ஓகே. இப்ப வந்து 67.45%. இங்கேயும் 2%. 2% வாக்கு என்பது பெருசா வந்து யாருக்கு இது வந்து பெரிய மைனஸ் ஏற்படுத்தினாக்கா யாருக்குமே ஏற்படுத்தாது. இதனால ஒரு பிரயோஜனமும் முடியாது. எதிரில 2 பேரும் ஒன்னா நின்றுந்தாங்கன்னா இது திமுகவுக்கு மைனஸா இருக்கும். திமுக கூட்டணி துரோகி வைக்கோக்கு மைனஸ் ஏற்படுத்திக்கும். நீயே 2 பேர் நிற்கும் போது ஆளுக்கு ஒரு ஓட்டு வாங்கி இவருடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்க போறது கிடையாது. என்னதான் வந்து பேசினாலும் கூட வெளியூருக்காரர் மதிமுக நிற்கிறாரு. தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிகளுக்கு இந்த தொகுதி திமுக தரதா கடந்த 4 தேர்தலாவே இந்த மாதிரி பணக்கணக்கு இருந்தாலும் நேரு அவர்கள் வந்து களத்துல இறங்கல, பிள்ளைக்காக தான் வேலை செய்யறாரு அப்படின்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட திருச்சி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கரண்ட்ல இருக்க அமைச்சர் நேரு இருக்காரு. இந்த பக்கத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கிறாங்க. 1000 தான் அப்படி இப்படி குறைச்சல் அப்படி இப்படி போனாலும் கூட இந்த தொகுதியில வந்து தீப்பெட்டி சின்னம் வந்து இறுதிக்கட்ட நம்மளுடைய எக்ஸிட் போல்ல பிரவாசமா பத்திக்குங்கிறது வந்து நம்மளுடைய எக்ஸிட் போல்ல தெரிய வரும். அதனால கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் -2% வாக்கு வங்கி குறைந்து இருப்பது என்பது எதிரிகளுக்கு 1% தான். ஏன பசிக்கு சோளப்பொறி தான் அது. அதனால இது ரிசல்ட் எந்த விதத்திலும் மாத்தாது. அடுத்து வந்து பெரம்பலூர் தொகுதி சார். பெரம்பலூர் தொகுதியில 2019ல 79.23%. இப்ப வந்து 77.37%. இங்கேயும் குறைஞ்சிருக்கு. ஆமா சார். பெரம்பலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் நேருடைய மகன் அருண் நேரு போட்டிடுறாரு. இது வந்து தொகுதியில வந்து ஒரு புது வேட்பாளர். ஏற்கனவே எம்பியா இருந்த திமுக இந்த பாரிவேந்தர் வந்து இப்ப பிஜேபி கூட்டணியில நிக்கிறாரு. அதிமுக சார்பில் ஒரு வேட்பாளர் நிக்கிறாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஜேபி கூட்டணியில ஐஜேகே இருந்தாலும் ஐஜேக்கு பெரிய வாக்கு வங்கி இருக்கணும். ஓரளவுக்கு ஒரு பெரிய கல்வியாளர், நிறைய செஞ்சிருப்பார், தனிப்பட்ட முறையில செஞ்சிருப்பார், நிறைய பேர் படிக்க வச்சிருப்பார், போயிருப்பாரு. அதுவே அவருக்கு வெற்றிக்கான வாய்ப்பை ஏற்படுத்துமானா இல்ல, ஓரளவுக்கு வாக்கு வங்கி கூட்டம். 2வது அந்த கட்சிக்கு பெரும்பான்மையான பலம் என்பது பிஜேபிக்கு பெரம்பலூர் தொகுதியில சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஓரளவுக்கு வாங்கி இருக்கிறது பாட்டாளி மக்கள் ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்கு. அது அந்த அளவுக்கு அவருக்கு வெற்றி வேட்பாளராக நிற்குமானா அதுவும் இல்ல. 2வது வந்து அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு தேர்தல் நீங்க வெளியிட்டிருக்காரு. 6 மாசத்துக்கு ஒரு தடவை நான் அந்த வேலை வாய்ப்பு முகாம் நடத்துவேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த வாரம் நடத்துவார். 1200 மாணவர்களுக்கு உயர்கல்வி கொடுப்பேன்னு சொல்லியிருப்பாரு. கொடுப்பாரான்னா கொடுப்பாரு. அதற்கான வாய்ப்புகள் பல்கலைக்கழகங்கள் நடத்துறாரு. அதுக்கான அந்த மனசெல்லாம் அவருக்கு இருக்கு. இதெல்லாம் வந்து வெகுஜன மக்கள் கிட்ட உள்ள போகுமா? தனி ஒரு மனிதனாக தொகுதிக்கு மட்டும்தான் செய்வார். இவர் பிஜேபி சின்னத்தில் நிற்கிறாருன்னு ஒரு விஷயம் இருக்கு. 2வது வந்து பெரம்பலூரை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகளோட பெல்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா. திமுகவுக்கு அடுத்த பெல்ட் வந்து அதிமுகவுக்கு அடுத்த பெல்ட் வந்து விசிகே, அதுக்கப்புறம் தான் பாமக எல்லாம் வந்து. என்னதான் ஒரு போன தேர்தல் எம்பியா இருந்து நல்லது செஞ்சிருந்தாலும் இந்த தேர்தலில் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருந்தாலும் நம்பிக்கைக்குரிய வாக்குறுதிகளாக இருந்தாலும் கூட பாரிவேந்தர் அவர்கள் நிற்கிறாரு. இப்ப வில்வாரா என்பது கேள்விக்குரிய. அந்த -2 இருக்கு இல்லைங்களா, அது வந்து யாரையுமே கால வராது, யாரையுமே கரையேற்றாது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். அதனால வந்து யாருடைய வெற்றியும் இந்த -2% வாக்குப்பதிவு பாதிக்க போறதும் இல்ல, ஆதரிக்க போறதும் கிடையாது. அதனால பெரம்பலூர்ல வந்து நம்மளுடைய கணிப்பு போல எக்ஸிட் போல்ல திமுகவுக்கு சாதகமான சூழ்நிலையை நிலவும் என்று எக்ஸிட் போல்ல தெரியும். அடுத்தது கடலூர் 2019ல 76.48%. இப்போ வந்து 72.28%. ஆமா சார். கடலூர் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கடந்த முறை திமுக சம்பந்த தொகுதி இது. இந்த முறை காங்கிரஸ் நிக்குது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் MK விஷ்ணு பிரசாத் ஆரணியில இருந்து கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அது ஒரு கூட்டணிக்கு மைனஸ். 2வது வந்து திமுக கூட்டணியில இவர் நிக்கிறாரா. பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி கூட்டணியில திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சான் நிற்கிறார். அந்த மண்ணின் மைந்தார், கிராமத்தான், 1008 விஷயங்கள். அவர் வந்து தங்கர் பச்சான் சொன்னோடனே சர்வன் போய் ரீச் ஆயிட்டார். விஷ்ணு பிரசாத் யாரு? அவர் ஆரணிக்காரு. அவர் யாரு? அன்புமணி வச்சான். அன்புமணி நம்ம சௌமியா அன்புமணியுடைய அண்ணன், முன்னாள் MP கிருஷ்ணமூர்த்தி. இவ்வளவு அடையாளங்களையும் கொண்டு சேர்க்கிற பொழுது ரொம்ப லேட் ஆகுது. தங்கர் பச்சான் டரான்னு போயிட்டார். அதே மாதிரி பண்ருட்டி சிவப்பு வந்து அதிமுக கூட்டணியில் நிற்கிறார். அவர் பண்ருட்டியில கேப்டன் கட்சியின் சார்பில் MLA இருந்திருக்கிறாரு. அவரும் சரக்குன்னு போயிட்டார். இப்ப MK விஷ்ணு பிரசாத் ரீச்ங்கிறது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. ஏன்னா NRC பிரச்சனை,
நில கைப்பற்றப்பட்டதுல அந்த திமுக மேல மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. ரெண்டாவது வடலூர் வள்ளலார் அந்த லேண்ட் இருக்குல்ல 110 ஏக்கர் இருக்கு, அதை வந்து சர்வதேச நிலையமா மாத்த போறாங்கிறது ஒரு பிரச்சனை கிளப்பி இருக்கு. இதெல்லாம் கூட இந்த மைனஸுக்கு திமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகளை 4% மைனஸ் இருக்குல்ல, இது வந்து திமுக கூட்டணியான கை சின்னத்துக்கு போற வேண்டிய வாக்குகள் மைனஸா இருக்கு. ஏற்கனவே அந்த தொகுதி இழுபறியா தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டி தான் நடக்குது. இந்த திமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள் சில பிரச்சனைகள் காரணமாக தங்கர்பட்ச PMK வேட்பாளருக்கும் பண்ருட்டி சிவக்கொழுந்துக்கும் கொஞ்சம் பிரியுது. அதனால அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டி நிலவுது. இந்த 4% வாக்குப்பதிவு குறைந்திருப்பது என்பது மாற்றத்தை ஏற்படுத்துமானா திமுக கூட்டணி வேட்பாளருக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் என்பது நம்மளோட எக்ஸிட் போல்ல ஜூன் 1ஆம் தேதி தான் தெரியும். அடுத்து சிதம்பரம் சார். சிதம்பரம் வந்து 2019ல 77.91%. இப்ப வந்து 75.32%. அதாவது 2% குறைஞ்சிருக்கு. 2% குறைஞ்சிருக்கிறது வந்து யாருடைய வெற்றியும் பாதிக்காது. இந்த 2% ஓட்டு வந்து பிஜேபி கூடுதலான கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா வந்து எப்பயுமே வந்து ஓட்டு கேட்க போகும்போது மட்டும் இப்ப எல்லாருமே சார் பெரியார் இருப்போம், சாமி கும்பிடுவோம், சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வந்து தலைவர்கள் பொது இடங்களில் பேசணும். இன்னைக்கு திருமாவளவன் போய் ஊரா போய் எல்லா கோயிலையும் பரிவட்டம் கட்டி சாமி கும்பிட்டு வர்றாரு. ஒரு கூட்டம் நடக்கும்போது என்ன பேசினார்? இப்ப ஏன் நான் சொல்றேன்னா, வாயை விட்டு ஆராசா மாட்டிக்கிறாருல என் முன்னாடி ராம பக்தங்கிற மாதிரி இவரு என்ன பண்றாரு? கூட்டத்துல போய் கூம்பு இருந்தால் தேவாலயம், இது இருந்தால் மசூதி, ஆபாசமான சிலைகள் இருந்தால் அது இந்துக்கள் ஆலயம் சொல்லி விட்டார்ல நீ, அப்ப இருந்து கோயிலுக்கு போற. இப்ப Facebookல அதான் போட்டு அடின்னு அடிக்கிறதுனால என்னன்னா, இது கொஞ்சம் சதவீத மக்களுடைய மனப்பான்மையை அசைக்குமான அசைக்கும். சோசியல் மீடியால பரவுற செய்தி எல்லாம் கீழ்த்தட்டு மக்களுக்கு போய் சேராது. நீ சொன்ன சில இளைஞர்கள் அவங்க பாப்பாங்க. நீங்க ஒண்ணு சொல்லட்டுமா, நான் திரைப்படத்துறையில இருக்கேன். என்னுடைய சம்பாத்தியங்கிறது பாத்தீங்கன்னா, நான் வந்து என்ன சொன்னா தெரியும், ஓரளவுக்கு தெரியும். சென்னையில ஓரளவுக்கு இந்த படத்துக்கு அப்படின்னு சொன்னா தெரியும். என்கிட்ட இருக்க செல்போனோட விலை 1000 ரூபாய். எனக்கு பச்சை பட்டன் சிவப்பு பட்டன் தவிர எதுவும் ஆப்ரேட் பண்ண தெரியாது. ஒருத்தருக்கு மெசேஜ் லிங்க் கொடுக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா எந்த படிப்பறிவுமே இல்லாத, மன்னிக்கணும், படிப்பறிவுன்னு நான் சொல்றது வந்து வேற. நான் பிஎஸ்சி படிச்சிருந்தேன், எனக்கு அந்த அறிவு இல்லை. அவர் படிக்காதவரா இருந்தாலும் கூட அவர் கையில ஒரு 20,000 மதிப்புள்ள செல்போன் வச்சிருக்காரு. அவர் வீட்டுக்கு வந்து கை நாட்டா கூட இருக்கலாம், இல்லைன்னா தமிழ்ல கையெழுத்து போடுவாரு. அவர் டிங்னு கேஷ் டிரான்ஸ்பர் பண்றாரு. அதனால இன்னைக்கு வந்து ஊடகத்துல வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து ரீச் ஆகணும்னு சொல்றதுலாம் இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான விஷயம். ஏன்னா ஊர்ல இருக்கிறவங்கலாம் வயக்காட்டுல ஊர்ல இருக்கிற இருங்க ஒரு நிமிஷம் பொறுங்க, அவசரப்படாதீங்க. ஊர்ல தாத்தா வந்து ஏறு ஓட்டுறதையும், ஆயா களை எடுக்கிறதையும், வேர்க்கடலை புடுங்குறதையும், பனைமரத்துல ஏறி நுங்கு போடுறதையும் இன்னைக்கு வந்து நீ படிச்சவனோட அவன் தான் வில்லேஜ்ல இருந்து போட்டுக்கின்னு இருக்கான். இன்னைக்கு யூடியூப்ல சம்பாதிக்கிறது யாரு? இந்த கிச்சன் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்களா 5 பேர். ஒரு தாத்தா மீச வச்சிருக்காரு மதுரை சைடு ஊர்ல, கரூர் பக்கத்துல. 5 பேர் இன்னைக்கு யூடியூப்ல தமிழ்நாட்டுல அதிகமா சம்பாதிக்கிறவங்க. அவங்க என்ன MA MPhil படிச்சவங்கள? அதெல்லாம் நீ சொன்னீங்கல்ல, அவன் ரீச் ஆயிட்டான். அவனை வந்து ஒரு கார்பரேட் கம்பெனிக்கார வந்து ஒரு ஏதோ ஒரு பொருளுக்கு மசாலா கம்பெனிக்கு வந்து கேட்கும்போது வராத சொன்னது காரணம் என்ன? நீ என்ன தப்பா யூஸ் பண்றங்கிற விழிப்புணர்வு அவனுக்கு வந்துருச்சு. அதனால எதுவுமே ரீச் ஆகல, இது ரீச் ஆகாது, அந்த பஞ்சாயத்தா கிடையாது. அதனால வந்து இப்படி பேசுனது என்னன்னா தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது ஒரு சதவீத மக்களை வந்து அசைச்சு பாக்குது. அதுதான் அந்த 2 மைனஸ். அதனால வந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெருசா வந்து பாதிப்பை ஏற்படுத்துமா? திமுக கூட்டணியில பானசீலத்தை போட்டுட்டு பாதிப்பை ஏற்படுத்துமான்னா வெற்றியை எந்த விதத்திலும் பாதிக்காது. ஆனால் அவருக்கு இந்த -2% வாக்குப்பதிவு அவருக்கு போக வேண்டியது. அது ஒருவேளை எதிரணிக்கு செல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. போன தடவை வந்து ரொம்ப குறைந்த வாக்கு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சாரு. அப்ப நீங்க சொல்றதை பார்த்தாக்க அவர் வெற்றி வாய்ப்பை பாதிக்குமானா வித்தியாசத்தை போன தடவை 7000 8,000 ஓட்டுல தான் சார் ஜெயிச்சாரு அவரு. ஓகேங்களா? போன தடவை பணத்துல தான் நின்னாரு. போன தடவை 7000 ஓட்டுல தான் ஜெயிச்சாரு. இந்த தடவை 2% வாக்கு மைனஸ் ஆகிருக்கிறதுனால தோத்துருவாரா இல்ல குறையுமான்னு கேக்குறீங்க. அதுதான் அந்த கால்குலேஷன். எதிரி 2 இருந்தால புரியுதுங்களா? போன தடவை 7000 ஓட்டுல ஜெயிச்சாரு, 8000 ஓட்டுல ஜெயிச்சாரு. இந்த தடவை எதிரி 1 இருந்தாருன்னா அவர் தோத்துருவாரு. இந்த எலெக்ஷன்ல தோத்துருப்பாரு. எதிரி 2 ஆனதுனால இவருடைய வெற்றி வாய்ப்பு எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன் அவரு ஜெயிப்பாரு? இந்த வெற்றி சதவீத வாக்கு -2 ஆயிருக்கு, திருமாவளவனுக்கு பாதகமானு சொல்றேன். ஆனால் எதிரி 2 இருக்கிறதுனால அவருக்கு வெற்றி சாதகம். இந்த -2 அவருக்கு பாதகம் கிடையாது. வெற்றி சதவீத வாக்கு வித்தியாசம் அதிகரிக்க ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ராகுல் காந்தி இருக்கு திமுக தலைமையோடு எந்த அளவுக்கு நெருக்கம் காட்டுறாங்க இல்லையா? இந்தியாவை காப்போம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்ற அளவுக்கு காங்கிரஸ் அவர்களை வச்சிருக்கு, அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவரா திரு செல்வ பெருந்தகை, அதாவது பட்டியலினத்தை சமூகத்தை சார்ந்தவர், அகில இந்திய தலைவராக இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கே பட்டியலினத்தை சேர்ந்தவர். இப்ப திருமாவளவனும் பட்டியலினத்தை சேர்ந்தவர். திருமாவளவனை ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. ஒருவேளை மத்தியிலே இந்தியா கூட்டணி வெற்றி பெறுமானால் திருமாவளவர்கள் மத்திய மந்திரி ஆகிறதுக்கான ஒரு அழைப்பு வரலாம். என்ன நான் தனிப்பட்ட முறையில சொல்றேன். கண்டிப்பா ஒரு பிரயோஜனம் கிடையாது. இது வாக்கு வங்கி அரசியல்ல பதவி இருந்தா மட்டும்தான் நம்ம சாதிக்க முடியும்.
39 பேர் போன தடவை போனாங்க. வெறும் கேள்விகள் மட்டுமே கேட்க முடியுது, தமிழ்நாட்டுக்கான நலத்திட்டங்கள் எதையும் கொண்டு வரல. அதனால நீங்க வந்து ஒரு அமைச்சரா இருந்தீங்கன்னா அதுக்கு சாதிச்சுட்டு வரலாம். அதனால இந்த முறை அவருக்கு அந்த ஆஃபர் இருக்கும், வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்து இந்த -2% வாக்கு குறையிறதுனால சிதம்பரம் தொகுதியில வெற்றி வாய்ப்பு யாரையும் மாற்றி அமைக்க போறது கிடையாது. அடுத்து மயிலாடுதுறை தொகுதி சார். மயிலாடுதுறையில 2019 வந்து 73.9%. இப்ப குறைஞ்சிருக்கு. இப்ப வந்து 70.06%. ஆமா, -3% வாக்குகள் குறைஞ்சிருக்குது. பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக சுதா என்பவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மிகச்சிறந்த வேட்பாளர் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய ஒரே மைனஸ், அவர் வந்து கும்மிடி பக்கம் இந்த எட்ஜில இருந்து அந்த எட்ஜில போய் நிக்கிறாரு. அப்ப உள்ளூர்ல மயிலாடுதுறை இருக்கிற ராஜ்குமார் எம்எல்ஏ வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாரு. ஏன்னா ஏற்கனவே அங்க வந்து சீட்டு கட்டவர் வந்து ராஜ்குமார் வந்து மணிசங்கர் ஆதரவாளர். அவருடைய பொண்ணு சீட்டு கட்டாரு. அப்புறம் நவீன் சக்கரவர்த்தி ஒருத்தர் சீட்டு கட்டாரு. அப்புறம் பட்டுக்கோட்டை ராஜேந்திரன் ஒருத்தர் சீட்டு கட்டாரு. அவர் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு, சுதாவுக்கு பாதகமான ஒரு அறிக்கையை ஏற்படுத்தி ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் கடும் பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா போய் மரியாதைக்குரிய மாநில செல்வ பெருந்தகரோட கம்ப்ளைண்ட் பண்ணதாகவும், அவர் கூட்டு அறிவுரை சொன்னதாகவும், அவர் வந்து நேரடியாக ராஜ்குமார் கூப்பிட்டு விசாரித்ததாகவும், அதன் அடிப்படையில் அவர் வந்து வெளிப்படையா சொல்லிட்டாரு, அப்படிலாம் எதுவும் பிரச்சனை கிடையாது, தலைமை அறிவித்த வேட்பாளரை நாங்கள் ஒத்துக்கிட்டு வேலை செய்யறோம்னு சொல்லிட்டு இப்ப சுமூகமான சூழ்நிலை காங்கிரஸ் கட்சியினுடைய மத்தியில சுமூகமா அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியிலே அதாவது தமிழ்நாடு லெவல்ல ஒரு நல்ல கேண்டிடேட்னு அவர் சொல்றாங்க. இவர் இருக்காருல்ல, திருவள்ளூர் நடிச்சிருக்காங்கல்ல சசிகாந்த் செந்தில், அது மாதிரி அவர் எப்படி ஒரு பாப்புலரான வேட்பாளர், அது மாதிரி இந்த அம்மா பேர்ல ஒரு நலன் மதிப்பு காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கு சத்தியமூர்த்தி பவன்ல. அதனால காங்கிரஸ் கட்சி வந்து இந்த தொகுதியில வந்து அவங்களை வெற்றி பெற வைப்பதற்காக கூட்டணி கட்சி திமுகவும் போராடும் நினைக்கிறேன். அண்ணா திமுக கூட்டணியில வேட்பாளர் நிறுத்திருக்கிறாங்க. இப்ப -3 குறைஞ்சு இருக்குது இல்லையா? இது இப்ப பாத்தீங்கன்னாக்கா இது யாருக்கு குறைவா இருக்கும்னாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு வராது, காங்கிரஸ் குறையாது. இந்த -3 காங்கிரஸ் பாதிக்காது, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு. பாமக மயிலாடுதுறை பாமக போட்டுடுதான், ஸ்டாலினும் இவரும் போட்டிடுறாங்க. அவங்கள எதனா பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமே தவிர சுதா அவர்களை வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால வந்து நம்மளுடைய எக்ஸிட் போல்ல அந்த விஷயம் உறுதியாகும் நினைக்கிறேன். அடுத்து சார் நாகப்பட்டினம் தொகுதி. 2019 வந்து 76.88% பதிவாயிருக்கு. இப்போ வந்து 71.55% பதிவாயிருக்கு. அதாவது 5% மைனஸ் ஆயிருக்கு சார். ஆமா, 5.33%. ஆமா சார். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும், நாகப்பட்டினம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளரை மீண்டும் செல்வராஜ்ங்கிறவரே களத்துல நிக்கிறாரு. ஆப்போசிட்ல அதிமுக வேட்பாளர் நிக்குது, பிஜேபி கூட்டணி நிற்கிறாங்க. இப்ப இந்த -5 என்பது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி வந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளருக்கு தான் அது பாதகத்தை ஏற்படும். ஆனா அவருடைய வெற்றியை பாதிக்காது, ஏன்னா கூட்டணி பலம் இருக்கு. ஏன்னா டெல்டாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து கம்யூனிஸ்ட் கோட்டை, அது அப்பத்துல இருந்தே அது கம்யூனிஸ்ட் கோட்டை. 2வது திமுக பலம் இருக்கு. முன்னாள் எம்பி AKS விஜய் நாங்க எம்பியா இருந்திருக்கிறாரு. அதனால வந்து இந்த -5 இவருக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளருக்கு பாதகத்தை ஏற்படுத்தினாலும் கூட எதிரணி வேட்பாளருக்கு அது சாதகமா மாறினா மாறாது. ஏன்னா வெற்றி சதவீதம் எங்கேயோ இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளருடைய எகிரி இருக்கு. அதனால இது உறுதியான நிலையை வந்து எக்ஸிட் போல்ல தெரிய வரும். நாகப்பட்டினம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 5% வாக்குப்பதிவு குறைந்திருப்பது அந்த வெற்றி வேட்பாளரை எந்த விதத்திலும் பாதிக்காது. தஞ்சாவூர் வந்து 2019 72.5% பதிவாயிருக்கு. இப்ப வந்து 68.18% தான் பதிவாயிருக்கு. தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை என்னன்னா, இந்த 4% வாக்குங்கிறது யாருக்கு போகாம இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப திமுக பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். ஏன்னா அந்த தொகுதியினுடைய தஞ்சாவூரினுடைய சிங்கம் SS பழனி மாணிக்கத்தை ஆட்டோமேட்டிக்கா TR பாலு சென்னையில உட்காந்து ஓரம் கட்டிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அங்க வாக்கு சதவீதம் இன்னும் குறைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன், இன்னும் குறையும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவ்வளவு சீக்கிரம் கிட்டத்தட்ட 8 முறை 9 முறை நின்று இருக்கிறார் பழனி மாணிக்கம். SS பழனி மாணிக்கம் ஊர்ல இருக்கிறார் தஞ்சாவூர்ல. கோசிமணின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் காலத்தில் சம அரசியல் பண்ண முடியாது. கோசிமணி மறைவுக்கு பிறகு இவர் தான் இருக்காரு. TR பாலு அது வரைக்கும் சென்னையில தானே இருந்தாரு. அவர் தஞ்சாவூர் மன்னார்குடிக்காரா இருந்தாலும் அவருக்கு அந்த தொகுதிக்கு சம்மந்தமே கிடையாது. இங்க இருந்து ஒரு தடவை போய் தஞ்சாவூர்ல தோத்துட்டு தான் வந்தார். அந்த தடவை SS பழனி மாணிக்கம் கிடைக்கல. இப்ப அந்த பழியை வந்து வேற ஒரு வேட்பாளரை நிறுத்தி போய் நிக்க வைக்கிறாரு. அது எந்த அளவுக்கு பாதிக்கும்னா, திமுகனுடைய வெற்றியை பாதிக்கும்னாக்கா அது பாதிப்பு வரும்னு தெரியும். முரசொலி என்கிற வேட்பாளரை ஒரு ஒன்றிய செயலாளர் அறிவிக்கும் போதே எந்த பாதகமும் வந்துடக்கூடாது அப்படின்னே தான் அந்த கட்சியினுடைய தலைவர் MK ஸ்டாலின் 2 தடவை 3 தடவை சொன்னார் வேட்பாளர் கூட்டத்துல. முரசொலி அதை முரசொலி தோத்தான் கட்டம் கட்டிடுவோம்ங்கிற மாதிரி எச்சரிக்கிறார். என்னதான் இருந்தாலும் பாரம்பரியமான திமுக வேட்பாளர் தான் இந்த 4%. அதனால திமுக வேட்பாளருக்கான வாக்கு சதவீதம் தான் இது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறியாக்கமான அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் தான் 4% வாக்கு பதிவு குறைவு வந்து திமுகவுக்கு தான் பாதிப்பு.
வெற்றியை பாதிக்குமான பாதிக்காது. முரசொலியுடைய வெற்றி வெற்றி என்பது எக்ஸிட் போல்ல உறுதியா தெரிய வரும் சார்.